எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான நாளில் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான நிகழ்ச்சியாக வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய கரங்களில் எடுத்து அநேகரை பயன்படுத்துகிறத வேதத்தில் பார்க்குறோம். மோசே எடுக்கிறாரு, அவரை கொண்டு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செஞ்சு அற்புதமாக பயன்படுத்துகிறார், அடையாளங்களை அற்புதங்களை செஞ்சு. ஆனால் கர்த்தர் பயன்படுத்துகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வெளியில் பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் பேக்ரவுண்டில் கர்த்தர் அவங்கள உருவாக்குறார். அதனால் இந்த நேரத்தை உருவாக்கும் கரம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எப்படி உருவாக்குறான்றதை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மத்தியில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக அருமையான நம்முடைய பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் அவங்க வந்திருக்காங்க. அவங்க இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அவங்க தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தர் அவருடைய பாடல்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக என்னுடைய சாங்ஸ் இருக்குது. முக்கியமாக என்னால் ஒன்றும் கூடாது என்று என்னை நான் தந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னு நிறைய சாங்ஸ் நம்ம சர்வீசஸில் பாடுறோம். ஸோ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை இப்படி எழுப்பி பயன்படுத்துகிறதை நாங்கள் பார்க்குறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் எப்பயுமே ஒரு பாத்திரம் வருதுன்னா அது ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து அதை உருவாக்குறார். அதான் நம்ம பார்க்குறோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை ஒரு ஃப்ளாஷ்பேக், கர்த்தர் எப்படி உங்களை நடத்துகிறார்ன்றதை குறித்து தானே சில காரியங்களை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். தேங்க்யூ பாஸ்டர். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்த மகன். என்னுடைய அப்பா பெயர் பாஸ்டர் பி ஜாய்சன். நாங்கள் மொத்தம் 5 பிள்ளைங்க. நான் அதில் கடைசி பிள்ளை. என்னுடைய பிறப்பை குறித்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தூதன் வந்து ஏற்கனவே ஒரு பெயரை கொடுத்து டேவிட்னு ஒரு மகன் பிறப்பான்னுட்டு சொல்லி ஆண்டவர் வந்து என்னை பிறக்க பண்ணார். ஸோ ஆல்ரெடி ஆண்டவர் வந்து அதை வெளிப்படுத்தி ஸோ கடைசியாக 5வது மகனாக நான் பிறக்கிறேன். எனக்கு முன்னாடி 3 சகோதரர்கள் உண்டு, ஒரு சகோதரி உண்டு. நான் கடைசி பையன், செல்லமாக வளர்ந்தேன். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து ஆலயத்திலே வளர்ந்தோம். என் தகப்பனாருடைய ஆரம்ப ஊழியங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னுடைய மூத்த சகோதரர் அது அதிகமாக அனுபவித்தாங்க. ரொம்ப கஷ்டத்தில், அநேக நாள் பசியோடு. ஆனால் அவங்க செய்த ஊழியத்தை உண்மையாக செய்தார்கள். என்னுடைய வளர்ச்சியின் காலத்தில் வந்து ஆண்டவர் வந்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். ஜனங்கள் ஆண்டவர் கொண்டு வந்தார், அந்த ஊழியம் வளர்த்து வச்சு. ஸோ எனக்கு அந்த கஷ்டங்கள் ரொம்ப தெரியலை. ஆனால் சிறு வயதுலேருந்தே ஆலயத்திலே வளர்ந்தேன். என்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் வர அதிகமாக ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா, நல்லா படிக்கிற பிள்ளையா. ஆண்டவர் வந்து என்னை வளர வச்சுட்டே இருந்தார். சின்ன வயசுலேயே நிறைய கிஃப்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தார். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற கிஃப்ட் கொடுத்துருந்தார், பாடுற கிஃப்ட் கொடுத்துருந்தார். ஆனால் நான் பாட மாட்டேன். ஏன்னா என்னுடைய வாய்ஸ் வந்து அப்போது எனக்கு தெரிஞ்சு 6th 7th படிக்கும்போது என் வாய்ஸ் வந்து உண்மையிலே ஒரு லேடியோட கேர்ளோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால நான் பாட மாட்டேன், வெட்கப்பட்டு பாட மாட்டேன். ஆனால் அந்த கிஃப்ட் ஆண்டர் உள்ள வச்சிருந்தா இருக்கிறது எனக்கு பிற்பாடு தான் தெரியும். ஸோ அந்த டைம் எனக்கு பாடுற அந்த வாய்ஸ் வந்து இந்த வாய்ஸாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால வந்து நான் பாடாமல் அப்படி இருப்பேன். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற கிஃப்ட்டு ஆண்டர் கொடுத்தார். ஆனால் அதில் எதுலையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. அதை வந்து எனக்கு அந்த கிஃப்ட்டை வந்து வளர பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்செல்லாம் எனக்கு வரல. ஆனால் ஆண்டவர் கிருபையினால என்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், நான் 9th போகிறது வரைக்கும் என்னுடைய ஸ்டடீஸ்லேயும் சரி, ஸ்பிரிச்சுவல் சைட்லேயும் சரி, வீட்லேயும் சரி, ஓரளவு நல்ல பிள்ளையாக தான் ஆண்டவர் வந்து வளர பண்ணார். என்னுடைய 9th அப்புறம் வந்து என்னுடைய ட்ராக் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் சைல்ட்ஹுட் டேஸ் வந்து ஒரு பாஸ்டர்ஸ் ஃபேமிலியில் ரொம்ப ஒரு செக்யூர்டாக, ஒரு பாதுகாப்போட, அப்படி ஒரு பாஸ்டர்ஸ் சைல்டாக நீங்கள் வளர்ந்தீங்க. அதை நான் கடைசி பையனால் ரொம்ப செல்லப்பேன். எனக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு பிரதருக்கும் நியர்லி
12 இயர்ஸ்க்கு மேலே டிஃப்ரென்ஸ். ஓ பெரிய டிஃப்ரென்ஸ் தான். பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து நான் ரொம்ப சின்ன பையன் எங்கள் வீட்டிலேயே. ஓகே. ஸோ எல்லாருடைய அன்பு அரவணைப்பு அது வந்து எனக்கு வந்து எனக்கும் எங்கள் அக்காளுக்கும் ரொம்ப பாண்டிங் இருக்கும். ஸோ ஏன்னா மூத்த அண்ணன் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால அந்த பாண்டிங் வந்து அந்த அந்த ரிலேஷன் வந்து பிரதருங்கிற ரிலேஷன் அது இருக்கும். அதனால அந்த பாண்டிங் வந்து எங்கள் அக்கா கூட தான் எனக்கு ரொம்ப. ஆனால் எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசம் காட்டி என் பெற்றோரும் சரி ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டேன். எந்த கஷ்டம் இல்லாமல் ஆண்டவர் வந்து வளர பண்ணார். நிறைய நேரத்தில் நம்ம வந்து பாஸ்டர்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இது, அவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் வந்து வளர்க்கப்படுவாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுறாங்க, அவங்க வந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறாங்க, கடவுளுடைய காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ஏன்னா நானும் ஒரு 5வது தலைமுறையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு குடும்பத்தில் வர்றேன். ஆனால் உண்மையாக பார்க்கும்போது இது அப்படி எல்லா நேரத்துலையும் இருக்கிறது இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு ஆண்டவரோட உறவு இருக்கலாம், ஆனால் மகனுக்கு உறவுன்றது அவங்கவுங்க தேவனோட வைக்க வேண்டிய உறவு ஒரு தனிப்பட்ட தீர்மானம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்ன் அரவுண்ட் அப்படின்ற ஒரு திருப்பு முனை அப்படின்றத பற்றி நீங்கள் எப்போ அனுபவிச்சிங்க, எப்படி? 8th வரை நான் ஆண்டவருக்குள்ள ஓரளவு ரொம்ப இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்ச்சில் வளர்றதுனால ஆண்டவர் வந்து நிறைய வார்த்தைகளை கேட்க வைக்கிறார். அப்போது 9th அப்புறம் என்னுடைய ட்ராக் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சா. சர்ச்சில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் தான் பண்ணுவேன். சவுண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே மீட்டிங்குள்ளே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு 9th அப்புறம் வந்து ஃபுல்லாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ அந்த ட்ராக் வந்து எனக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகி உண்மையை சொல்ல போனால் என்னுடைய 3rd இயரில் தான் நான் ரசிக்கப்பட்டேன். ஓகே. காலேஜ் அந்த 3rd இயர் வரை என் லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த நாட்கள் என் பெற்றோர் எனக்காக ஜபித்த ஜபங்கள், படித்த கண்ணீர் வந்து அளவே கிடையாது. பாஸ்டர் பிள்ளைங்கிறதுனால நாளைக்கு என்னால் அந்த மேடையில் நிற்க முடியும்னு தைரியமாக சொல்ல முடியும். எனக்கும் ஆண்டவருக்குள்ள சந்திப்பு, அந்த சந்திப்பை வந்து எனக்கு ஆண்டவர் எப்போ கொடுத்தாருன்னா என்னுடைய 3rd இயரில். அந்த 3rd இயரில் தான் ஆண்டவர் வந்து என்னை சந்திச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அது வந்து ஆண்டவர் எனக்கு தந்த கிருபை, ஆண்டவர் வந்து தயவுன்னு சொல்லலாம். மேபி போசத்துக்கு எப்படி தயவு காட்டாது. ஏன்னா என்னுடைய 10th வந்து திடீர்னு எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்து நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அப்பா உண்மையிலே நீயா ஒப்பு கொடுக்குறியான்னு கேட்டாங்க. ஆமாப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். 12th வந்து ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டார். அந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டேன்னா பெர்ஃபெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் என் ட்ராக் இன்னும் மோசமாக தான் போச்சு. உண்மையான ரட்சிப்பு ஆண்டவருக்குள்ளே நான் வந்தது வந்து என்னுடைய 3rd இயரில். அந்த 3rd இயரில் தான் ஆண்டவர் வந்து என்னை சந்தித்து என்கிட்ட பேசி, அந்த 3rd இயருக்கு அப்புறம் தான் என் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. வண்டர்ஃபுல். நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த ஒரு ஸ்டேஜில் முக்கியமாக அந்த ஒரு டீனேஜில் கடந்து போயிட்டுருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம். உங்களுடைய லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் நீங்கள் போய் கொண்டிருக்கிற ஒரு நேரமாக இருக்கலாம். அதாவது அந்த டீனேஜில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு இம்பேக்ட் வந்து வருது. ஸோ அதிலிருந்து நீங்கள் அந்த 3rd இயர் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அந்த இதில் போகும் பொழுது எப்படி அந்த 3rd இயரில் ஒரு சேஞ்ச் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்தார்? அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா ஜெபிச்சிட்டு இருந்தாங்க, அந்த ஜெபத்தினுடைய பதில் எப்படி வெளிப்பட்டுச்சு? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பாஸ்டர். அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டாக இருந்தோம். ஸோ நான் எல்லா பசங்கள்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் தேவை. இதனால தான் நீங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சர்ச்சில் நல்ல ப்ரேயர்ஃபுல், நல்ல அந்த ஃபெலோஷிப் வந்து சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுற நபரோடு கூட இருப்பது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு அந்த குரூப்பில் வந்து ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து ஸ்பிரிச்சுவல் பையன், ஜெபிக்கிறவன், அந்த ஃபேமிலியில் வளர்ந்த பையன். ஸோ நான் போகிற இடத்துலலாம் அவனை என் கூட வருவான். ஆனால் வந்து சில இடத்துல எனக்கு வந்து அவன் வார்ன் பண்ணிட்டே இருப்பான், நீ போகிற ட்ராக் சரியில்லை,
பட் நான் ஆரம்பத்தில் அதெல்லாம் வந்து பெருசாக எடுக்கலை. ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சாங்க. எனக்கு எப்போ அது ரொம்ப பாதிக்க தொடங்கிச்சுன்னா, அந்த காலேஜ் வந்தாலே இந்த அரியர் போடுறது ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ என் கூட எல்லா பசங்களும் அப்படி அது வந்து கெத்து மாதிரி பேசினாங்க. எனக்கு புரியாதது என்னன்னா, இந்த 9th அப்புறம் நான் என்ன செஞ்சாலுமே எனக்கு ஃபெயிலியராகவே ஆகிட்டு. என்னுடைய ஸ்டடீஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. படிக்கணும்னு இருந்தாலும் படிப்பு வராது. நான் ட்ரை பண்ணுறதும் எனக்கு வந்து என்ன ஜஸ்ட் பாஸ் ஆவேனே தவிர சிலதெல்லாம் நான் நினச்சது மாதிரி என்னால் ஜெயிக்க முடியல. காலேஜுக்கு வந்துட்டு ஆண்டவர் கிருபையினால வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து எனக்கு அரியர் விழுந்துகிட்டே இருக்குது. என் வீட்டுக்கு தெரியாது. அதாவது இந்த சப்ஜெக்டும் அரியர் போடுவாங்களான்னு கொஸ்டின் பண்ணுற சப்ஜெக்ட் தான் எனக்கு அரியர். எனக்கு புரியவே செய்யாது. நான் ரீவேல்யூவேஷன் போட்டு பார்ப்பேன், கிடைக்காது. ஸோ அதாவது கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆகிடுவேன். ஆனால் ஈஸியான சப்ஜெக்ட் வந்து எத்தனை முறை எழுதினாலும் எனக்கு கிடைக்காது. அதெல்லாம் யார் பாஸ் ஆகிடுவாங்கன்னு என் கூட அந்த கெத்துன்னு பேசுனாங்களோ இவங்களாம் பாஸ் ஆகி போயிட்டாங்க. ஓகே. 3rd இயர் வரும்போது நான் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உள்ள அரியரை நான் எழுத போகிறேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. நான் போய் உட்காரும் போது என் பக்கத்துலேருந்து எழுதுனது எல்லாமே ஜூனியர்ஸ். எனக்கு அது ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போல்லாம் அதெல்லாம் எனக்கு வந்து கேள்வி எழும்புது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, உன் கூட இப்போ யார் இருக்கா? ரைட். இந்த பாதிப்பு இருந்தாலும் நான் வந்து அது எனக்கு பெருசாக எடுக்கலை. ஏன்னா வெளியில் வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது கெட்ட பழக்கம் எதுவுமே ஆண்டவர் செய்ய விடலை. ஆனால் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள் வந்து எனக்கு ரொம்ப பாண்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு நாள் எங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடக்கிற டே. நான் வழக்கம் போல் சர்ச்சில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நான் மீட்டிங் இருக்காம போயிட்டேன் வெளியே. பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் நான் செட் பண்ணி கொடுத்துருவேன், மீட்டிங்கில் இருக்க மாட்டேன். ஏன்னா ஈவினிங் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் வெளியே போகிறது, சாப்பிட போகிறது, இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ அன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு கொண்டு விடுறான். மீட்டிங் முடியலை, வீட்டில் யாரும் கிடையாது, எல்லாருமே சர்ச்சில் இருக்கிறாங்க. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் யார் என்னை கொண்டு விடுறானே அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட், அவன் என்னை பைக்கில் கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு இறங்கி நான் பை சொல்லும்போது அவன் திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்கிட்ட பேச தொடங்கினான். என்கிட்ட பேசும்போது சொல்கிறான், டேவிட் நீ போகிற ட்ராக் சரியில்லை, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஆண்டவர் வச்சுருக்காரு, நீ யாருக்கு பையங்கிறத மறந்துடாது, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அழைப்பு வச்சுருக்கிறாட்டு பேசிகிட்டு இருக்கிறான். அவன் என்கிட்ட பலமுறை பேசியிருக்கிறான். ஆனால் அன்னைக்கு பேசும்போது ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் பேசும்போது என் ஹார்ட் வந்து உடையுது. அவன் பேச எனக்கு அழணும். ஆனால் ரோட்டில் இருந்து அழுதா யாராவது பார்த்துருவாங்களேன்ட்டு அப்படியே அவன் பைக்கை அப்படி பிடிச்சிட்டு இப்படி நிற்கிறேன். ஆமாடா நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு, உண்மையிலே நான் வந்து ரட்சிக்கப்பட்டது வந்து பயங்காட்டி ஆண்டவர் ரட்சிக்கல, அன்பு காட்டி வச்சுதான். அவன் சொல்ல எனக்கு வந்து உள்ள உடையுது, எனக்கு அழணும். அவன் சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும்போது திடீர்னு திரும்ப பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு சொன்னான், டேவிட் நான் எதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிரு, நான் பேசலை, யாரும் என்னை பேச வச்சாங்க சொல்லிட்டு போயிட்டான். அந்த வேர்டு இன்னும் என்ன உடைச்சிச்சு. அப்போ வந்து அவருடைய லவ்வை வந்து, அதாவது பவுல்கிட்ட வந்து என்ன சொல்லுவார்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் சொல்லுவார். ஒருத்தங்க நம்மளை துன்பப்படுத்தினா அவங்க விழணும்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அவருடைய லவ் அப்படி கிடையாது. நம்ம துன்பப்படுத்தின பிறகு நீ எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அந்த அன்னைக்கு வந்து உடஞ்சி நான் மேலே மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. நான் என் ரூமுக்குள்ளே போகிறேன், வீட்டில் யாரும் கிடையாது, லைட் ஒன்றுமே ஆன் பண்ணல, பெட்டு பக்கத்தில் முழங்கால் போட்டு நான் அழுகிறேன், ஆண்டவர்கிட்ட மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலே அந்த இரவு வந்து என்னுடைய சால்வேஷன். முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா அம்மா கீழே வராங்க. எங்கள் அப்பா ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறாங்க. இந்த 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னுடைய காலேஜ் 3rd இயர் வரை என் நிமித்தம் ரொம்ப அழுகுது என் அப்பா அம்மா. எங்கள் வீட்டில் ரொம்ப எங்கள் அப்பா அம்மா அழ வச்சது நானாக தான் இருப்பேன். அவங்க வந்து பலமுறை என்கிட்ட பேசி பார்த்துருக்குறாங்க. ஆனால் எதுலையுமே என்ன வந்து ரொம்ப அந்த அடித்ததெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து அவங்க ரொம்ப அன்புனால ஆண்டோடைய அன்பை வச்சு பேசி பார்த்துருக்கேன். நான் திருந்தலை. ஆனால் அவங்க ஜெபத்தை விடலை. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட மோர் தென் 5 years அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு எங்கள் அப்பா கீழே வந்தது நான் ஓடிப்போய் என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு காலில் விழுது. அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு முகத்தில் வந்த சந்தோஷத்துக்கு வந்து அன்னைக்கு என்னை கட்டி பிடிச்சி திரும்ப அழுதாங்க. அன்னைக்கு அழுது வந்து வேதனையில் இல்லை, ஆனந்தத்தில். அன்னைக்கு கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா. ஸோ
அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கிட்டே மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு ஒரு சேஞ்ச் வந்து பாஸ்டர். அது எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியல. அந்த தேர்ட் இயரில் இந்த சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன். எனக்கு கரண்ட் சப்ஜெக்ட்ஸு 6 சப்ஜெக்ட்ஸ், அது போக அரியர்ஸ் வந்து 8 அரியர்ஸ் இருந்துச்சு. அந்த செமஸ்டரில் என்னென்னா மார்னிங் கரண்ட் சப்ஜெக்ட் இருக்கும், ஈவினிங் அரியர் சப்ஜெக்ட் இருக்கும். 2 சப்ஜெக்ட் வந்து ஒரே நாள் எழுதணும். அதுக்கு 3 வருஷமாக நான் ட்ரை பண்ணுறது எனக்கு கிடைக்கல. அந்த இயரில் நான் கிட்டத்தட்ட 8 + 6 14 சப்ஜெக்ட் எழுதுறேன். அந்த செமஸ்டரில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாச்சு. தேவனுடைய வல்லமை. ஆண்டவர் அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் என்னுடைய ஃபெயிலியர், இந்த சக்ஸஸ் எப்படி வந்துச்சுங்கிறது. நான் அதான் எந்த யூத் மீட்டிங் போனாலும் சொல்லுவேன், உறவு இருக்கும்போது தான் சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பேன் அப்படின்னு. Praise God, praise God. ரொம்ப அதாவது ஆண்டவர் நம்ம கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள்னு சொல்ற வார்த்தைக்கு பெற்றோர்களுடைய அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அது வீண் போகாது மாத்திரம் இல்ல, அது கம்பீரத்தோட அது உங்களுடைய லைஃப். என்னுடைய 30th பர்த்டேக்கு என் ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸா எல்லார்கிட்டையும் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அன்னைக்கு 12 மணிக்கு அந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க. அப்போ எங்கள் அம்மா பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே அழுதுட்டாங்க. இவனால் நான் ரொம்ப அழுதுருக்கேன், ஆனால் இன்னைக்கு அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அம்மா வாயிலிருந்து வர்றது அந்த வார்த்தைகள் எவ்வளோ. அதே நேரத்தில் இன்னொரு எனக்கு இன்னைக்கு பாதிப்பாக இருக்கிறது, நான் திருந்தின பிறகு எங்கள் அப்பா கூட நான் ட்ராவல் பண்ணது 3.5 years தான். இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு ஏக்கம். ஸோ நான் அதை வாலிபர்கிட்ட சொல்லுவேன், கிடைக்கிற ஆண்டவர் வந்து சந்திக்கிற தருணத்தை நீ உடனே யூஸ் பண்ணிடு, இல்லைன்னா நிறைய இழப்புகளை நீ சந்திக்கணும். ஆண்டவர் என்கிட்ட 9th பேசுகிறார். அன்னைக்கு நான் மாறி இருந்தேன்னா ஆண்டவர் என்னைக்கும் பயன்படுத்தி இருந்திருப்பார், எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு பயன்படுறேன், ஆனால் அந்த சந்தோஷத்தில் யார் இல்லைன்னா எங்கள் அப்பா இல்லைங்கிற ஒரு. ஸோ நம்முடைய தாமதங்கள் வந்து நிறைய இழப்புகளை கொண்டு வரும். ரொம்ப என்ன சொல்றது, இருதயத்தை தொடக்கூடிய வார்த்தைகளும் சாட்சிகளுமா இருக்கு. நிச்சயமா இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான அடுத்த பகுதிக்கு நம்ம வருவோம். லைஃப் இஸ் இன் சாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை வந்து ஒவ்வொரு சாப்டராக இருக்குது. அதில் கர்த்தர் உங்களை இப்போ சந்திச்சு நீங்கள் அவரோட ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்த பிறகு இன்னைக்கு உங்களுடைய சாங்ஸ், கர்த்தர் வந்து உங்களை அந்த பாடல் ஊழியம், முக்கியமாக ஆராதனை, இந்த பாடல்கள் ஊழியம், இந்த பாடல் அப்படின்றத சாப்டருக்குள்ளார எப்படி நீங்கள் வந்தீங்க? எனக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நான் பாடுவேன்லாம் எனக்கு கிஃப்ட் இருந்துன்னு தெரியும், பட் எனக்கு பாடுறதுக்கு வைக்கும். அதனால் நான் பாட மாட்டேன். அதுக்கப்புறம் ஊழியத்துக்குன்னு நான் அர்ப்பணித்த பிறகு ஒர்ஷிப் நடத்தும்போது எங்கள் அண்ணன் நடத்துவாங்க, நாங்கள் கூட நின்று மைக்கில் பாடுவோம். ஸோ அதன் பிறகு தான் நான் பாட தொடங்கினேன். ஆனால் பாட்டு எழுதுவேன்ட்டு நான் ஒரு நாள் கூட என் மைண்டில் நினச்சது கூட கிடையாது. நான் பாட்டு எழுதுவேன், பாட்டு ரிலீஸ் ஆகும், அது அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாகும், இதெல்லாம் என் மைண்டில் நான் ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது. இன்றைக்கும் எனக்கு உண்மையாக சொல்ல போனால் நான் உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதிடுவேன், நான் கேட்டால் எழுத தெரியாது எனக்கு. ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன், எனக்கு வராது. நான் பாட்டு எழுதணும்னு போய் கீபோர்டெலாம் எடுத்து வச்சு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பாடி பார்ப்பேன், எனக்கே சிரிப்பாக இருக்கும். ஏன்னா டியூனும் வராது. அப்படி தான் டியூன் வருதுன்னா அது எதுவும் ஒரு பாட்டில் உள்ள டியூனாக தான் இருக்கும். ஸோ வர விஷயம் அப்போ தான் என்னுடைய அந்த நான் அர்ப்பணித்த பிறகு ஃபஸ்ட்டாக நான் ஒரு சாங் வந்து ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாயிலே வந்துச்சு, பிதாவே பிதாவேன்ட்டு ஒரு சாங். அது ஒரு சின்ன ஒரு மெலடி தான். அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு என் வாயில் புதிய பாட்டாக வருது. அதை பாடிட்டு, அது ஒரு சின்ன சாங் தான், அதை பாடிட்டு எங்கள் அப்பா கிட்டே போய் அதை பாடி காமிக்கிறேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு. சர்ச்சில் அதை பாடுறோம். அப்போ ஒரு மீட்டிங், ஒரு கன்வென்ஷன் போகிறோம். அந்த கன்வென்ஷனில் எங்கள் அப்பா திடீர்னு சொல்லிட்டாங்க, என் பையன் ஒரு பாட்டு எழுதியிருக்கா, இப்போ பாடுவார் சொல்லி ஃப்ரெண்டில் ஒன்று பாட வச்சிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து புதிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்துச்சு, அது பாடிட்டு அந்த பாட்டை வந்து எங்கள் அண்ணனுடைய ஒரு ஆல்பம் 3rd வால்யூமில் போட்டாங்க. இன்னொரு சாங்கும் வந்து ஒர்ஷிப் பண்ணி, மேக்ஸிமம் நான் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பாட வைப்பேன். திடீர்னு அப்படி பாட்டு ஒரு புதிய டியூனாக வரும், பாட்டாக வரும். அப்படி இன்னொரு சாங் அதே போல் வந்துச்சு, அதையும் அண்ணனுடைய 4th வால்யூமில் வந்துச்சு.
அதுக்கப்புறம் நான் பாட்டு எழுதுறது அந்த அந்த மைண்டே வரல. ஆனால் வர்ஷிப் நடத்திட்டே இருப்பேன். அந்த டைம் அதிகமாக பர்சனல் வர்ஷிப்பாக இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராக் ஆண்டவர் திடீர்னு என் லைஃப்பில் அனுமதிச்சார். அதுதான் எனக்கு பேபி இல்லாத சுச்சுவேஷன். மேரேஜ் முடிஞ்சு 1 இயர் எனக்கு அது பெருசாக தெரியலை. பொதுவாக நம்ம ஊரில் வந்து கல்யாணம் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளே வந்து கேட்பாங்க விசேஷம் இல்லையா. ஸோ அது எங்கள் வாழ்க்கையிலே கேட்டாங்க. பட் எனக்கு அது பெரிதாக தெரியலை, என்னை பாதிக்கலை. ஏன்னா எனக்கு ஆண்டவர் ஒரு வேர்டு கொடுத்துருந்தார். உடனே நான் தாவீதின் சந்ததியை போலவும் லேவின் சந்ததியை போலவும் வர்த்திக்க பண்ணுவேன்னு வேர்டு கொடுத்துக்கிறார். அந்த வேர்டு இருக்கிறதுனால நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், குறையாம 2 பிள்ளைங்க எனக்கு இருக்கும். ஏன்னா 2 சந்ததி சொல்லியிருக்கிறாங்க, மினிமம் 2 பிள்ளைங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணது 3 பிள்ளைங்க. வேர்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட் இயர் எனக்கு அது பெருதாக தெரியல. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வந்து அது கொஸ்டின். ஏன்னா ஒய்ஃப் வந்து ட்ராக் வந்து இன்னொரு ட்ராக், அவள் கேத்தலிக் ஃபேமிலி. அதுலேருந்து ஆண்டவர் வந்து அவளை ஊழியத்துக்கு கொண்டு வந்ததுங்கிறது பெரிய விஷயம். அப்போ அவங்க சரௌண்டிங்கில் வந்து அந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருந்ததுனால அவள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஏன் பேபி இல்லைங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. செகண்ட் இயர் ஆகும்போது எனக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வந்து ஜாஸ்தியாகுது. ஏன்னா மினிஸ்ட்ரியிலே இருக்கிறோம். அப்போ கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி ஆகுது, என் ஒய்ஃபுக்கும் கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அந்த டைம்லேருந்து கொஞ்சம் எனக்கும் டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய பாடி கண்டிஷனுக்கும் என் ஒய்ஃப் பாடி கண்டிஷனுக்கும் பேபி பிறக்காதுன்ட்டாங்க டாக்டர்னா. நாங்கள் மெடிக்கலாக போகலை. ஏன்னா எனக்கு ஆண்டவர் வந்து வேர்டு கொடுக்கும்போது நான் ஒரு தீர்மானத்தில் இருந்துட்டு எனக்கு பேபி தந்தால் ஆண்டவர் தரட்டும். ஏன்னா நான் ஆண்டவருக்கு எங்கள் அப்பா வந்து அந்த ஃபெய்த்தில் இருந்தாங்க. ஸோ அந்த ஃபெய்த் வந்து எனக்குள்ளே அப்படியே அப்ளை ஆகிடுச்சு. நான் இது எல்லாருக்குள்ளே அப்படி இருக்கணும் நான் அப்படி சொல்ல மாட்டேன், அது ஒவ்வொருத்தருடைய ஃபெய்த்து. இப்போ என் ஒய்ஃப் அப்படி கிடையாது, அவங்க வளர்ந்த விதமே வித்தியாசம். இப்போ ஆரம்பத்தில் அந்த ஃபெய்த்துக்குள்ளே அவங்க வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபெய்த் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ என் ஒய்ஃப் வந்து செகண்ட் இயர்லாம் என்கிட்ட வந்து மெடிக்கலில் போய் செக் பண்ணலாம், அட்லீஸ்ட் செக் பண்ணலாம், நீங்கள் மெடிக்கல் எடுக்க வேணாம் செக் பண்ணலான் இருக்கப்போ ஒரே ஒரு கொஸ்டின் ஆண்டவர் கேட்க வச்சார் அவங்ககிட்ட. சரி இப்போ நீ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வர, டாக்டர் உங்களுக்கு பேபியை பிறக்காதுன்னு சொன்னால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னால் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அது ஃபஸ்ட்டே கேட்கலாமே. ஆனாலும் அவள் கன்வின்ஸ் ஆகலை. பட் நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணல, ஏன்னா அவளுடைய சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த காரியத்தில் நம்மளை விட அவங்களுக்கு கொஸ்டின் ஜாஸ்தி ஆகும். அந்த டைமில் ஆண்டவர் இன்னும் வேர்டு பேசுகிறார், நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே, எங்களுக்கு அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் சாட்டர்டே தான் நடக்கும், அண்ணன் அன்னைக்கு கிடையாது, நான் தான் ப்ரீச் பண்ணோம் அன்னைக்கு. ஸோ ஆபிரகாமுடைய ஸ்டோரியை அந்த 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 விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் வந்து மெடிடேட் பண்ண வைக்கிறார். ஃப்ரைடே மெடிடேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு பெரிய செய்தி, ஆபிரகாமுடைய ஃபெய்த், அவர் அதை நீதியாக எண்ணினார். அந்த ஃபெய்த் இல்லாதவைகளை இருக்கிறதா வரவழைக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஃபெய்த். ஏன்னா ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கு அந்த ஃபெய்த் கிடையாது, ஆண்டவர் அதில் வளர பண்ணுறார். 24 இயர்ஸில் அப்படி ஒரு வளர்ச்சி. ஸோ அந்த வளர்ச்சி அதை தியானிச்சுட்டு இருக்கும்போது அன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கீபோர்டெலாம் எடுத்து வச்சு சவுண்ட் செக் பண்ணுறதுக்காக அப்படி கீபோர்டில் அப்படி நிற்கும் போது தான் வாயில் இப்படியே பாட வைக்கிறேன், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இந்த 2 லைன் தான் திரும்ப திரும்ப வாயில் வந்துட்டே இருக்குது. அப்படியே எல் ஷடாய் சர்வ அப்படியே பாட வைக்கிறாரு. அந்த பாட்டு வந்து அப்படியே வந்துட்டு என்னால் ஒன்றும் கூடாதென்று அப்படியே பாட வைக்கிறார். ஸோ அந்த சாங் அன்னைக்கு தான் வந்துச்சு. அப்படி கீபோர்டு நிற்கும் போதே அப்படியே வருது பாடி, அப்படியே 2 சரணங்களும் ஆண்டவரையும் வாயில பாட வைக்கிறார். நான் உடனே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு உள்ள என் ரூமில் என் ஒய்ஃப் இருக்கிறா, ஓடி போய் அவகிட்ட பாடுறேன். அவள் அந்த பாட்டு கேட்டுன்னு அழுறான். அந்த பாட்டு வந்து உண்மையில சொல்லணும்னா என்னுடைய ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த பாட்டு வந்து எங்களுக்கு இன்னும் பலனாயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கொடுக்குறாரு, அதுதான் விட்டு கொடுக்காத ஒரு சாங். அந்த சாங் வந்து என்னுடைய லைஃப்பை நான் நினைக்கும் போது ஆண்டவர் பாட வச்சது. ஒரு நாள் அதுவும் ஃபேமிலி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கு போய் கிட்டார் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கூட வர்ஷிப் பண்ணலான் இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய காலேஜ் லைஃபு ஸ்கூல் லைஃப்லாம் ஞாபகப்படுத்தி, இவ்வளோ நீ நடந்தது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், ஆனால் நான் யாருக்கிட்டே ஒன்று விட்டு கொடுக்கல அப்படின்னு யோசிக்க வச்சு அதை பாட வைக்கிறேன். அப்படியே வாயில் வருது அந்த 4 சரணம். அதன் பிறகு இந்த ட்ராக்கில் கொண்டு வந்து என்னால் ஒன்றும், அப்புறம் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, மறக்கப்படுவதில்லைங்கிற பாட்டு. அப்புறம் தான் இந்த உண்மைத்தான் நம்பி இருக்கு, அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த சாங் எல்லாமே இந்த ட்ராக்ல ஆண்டவர் கொண்டு வந்தார். எந்த சாங்குமே எழுதணும்னு ஆண்டவர் வந்து நான் உட்கார வச்சு எழுத வைக்கல.
ஒன்று மெடிடேட் பண்ணும்போது பாட வச்சார், இன்னொன்று அந்த ட்ராக்ல ரொம்ப உடச்சி பாட வச்சார். Praise God. Praise அதான் அடிக்கடி சொல்லுவேன், சில பாடுகளை சந்திக்க வைக்கிறது நம்மளை பாட வைக்கிறது. God. Amen. பாடுகள்ல இருந்து பாடல்கள் வருது. பாடல்கள் ரொம்ப அருமையான சாட்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நிச்சயமா இந்த பாதையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருக்கிறவங்க, நீங்க சில பாடுகள்ல கடந்து போயிட்டு இருக்கலாம். ஆண்டவருக்குள்ளார வந்த பிறகும் அந்த பாடுகள் மத்தியில் நீங்க கடந்து போகலாம். ஆனா இன்னைக்கு அருமையான பாஸ்டர் அவங்க சாட்சியில நம்ம கேட்குற மாதிரி அந்த பாடுகள் மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த நேரத்திலையும் நீங்க அந்த ஊழியத்தை செய்ய அன்னைக்கு நீங்க ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுல தான் கர்த்தர் இந்த பாடலை கொடுக்குறாரு. ஸோ அந்த பாடுகள் மத்தியிலும் நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அவர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறாரு. அதுல வார்த்தையை கொடுத்து வார்த்தையிலிருந்து ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்துறாரு. ஸோ அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றிட்டார். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு 3 பிள்ளைங்களை கொடுத்துறாரு. டபுள் பிளஸிங் சொல்றது. 3வது பிள்ளை பிறக்கும் போது நாங்க சொல்லிட்ட போத ஆண்டவரே அப்படின்ட்டா, அதாவது திருப்தி அடைய வச்சிட்டாங்க. ஆமென். திருப்தி. இன்னைக்கு ரூம்குள்ள போனா 3 பிள்ளைங்களுடைய பார்க்கும்போது நமக்கு வந்து திருப்தியா இருக்கு. அதாவது நான் அந்த அற்புதம் செய்யுங்கப்பா பாட்டு அது எழுதும்போது அது வந்து நான் பாட்டுன்னு வந்தது கிடையாது. அது இந்த சாட்சி நிறைய இடத்துல ஆண்டு சொல்ல வச்சிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு ஹீலிங்கை கொடுத்துருக்கு. அந்த பாட்டு வந்து என்னுடைய 3 வருஷம் ஆகுது திருமணம் முடிச்சு. 3வது நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு முன்னாடி இதுக்கு வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு பாஸ்டர் மூலமாக வந்து எனக்கு ஒரு கொஸ்டின், அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப உடைச்சிருச்சு. எனக்கு பதில் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே நான் வந்து சரி கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரலாம். ஏன்னா அந்த சண்டே வந்து நான் தான் ப்ரீச் பண்ணேன் சர்ச்சில். மெசேஜ் எடுக்கிறதுக்காக சர்ச்சுக்கு போகிறேன். அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் மெசேஜ் எடுத்துகிட்டு வரேன்னான்னு சொல்லிட்டு பைபிள் டைரியெல்லாம் எடுத்துகிட்டு சர்ச் போகும்போது என் ஒய்ஃப் சொன்னால் நானும் வரேன், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம சேர்ந்து ப்ரேயர் பண்ணலான்ட்டு 2 பேருமே சர்ச், மேலே சர்ச்சு கீழே வீடு. சர்ச்சில் போய் கீபோர்டெலாம் எடுத்து வச்சுட்டு என் ஒய்ஃப் என் பக்கத்தில் பாய் போட்டு உட்காந்துட்டான். உட்கார்ந்து நான் கீபோர்டு வச்சு கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணிட்டு மெசேஜ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒர்ஷிப் வரல, எனக்கு வந்து கண்ணீர் மட்டும்தான் வருது. அழுறேன். அழுதுட்டே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்ன, ஆண்டவரே நீங்கள் எனக்கு பிள்ளை தரமாட்டீங்கன்னா தரமாட்டே சொல்லிடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஊழியம் பண்ணுவேன் ஆண்டவரே, ஆனால் வார்த்தையை தந்துருக்குறீங்க, ஆனால் 3 வருஷம் ஆகுது, எங்கள் கண்டிஷனும் மாறல, பாடி கண்டிஷன் மாறல, எந்த அடையாளமும் இல்லையா ஆண்டவரே, நீங்கள் தரமாட்டேன்னு தரமாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே ஒரே ஒரு குழந்தை தாங்க ஆண்டவர், ஏன்னா நான் 2 குழந்தைங்க மைண்டில் வச்சுருக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்படி தான் வாக்கு கொடுத்துருவேன். ஆண்டவரே எனக்கு 2 வேணாம், நான் 4 பேருக்கு முன்னாடி நிற்கிறதுக்காக ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என் வாயில் வந்து என்ன வருது, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து. இது வந்து உண்மையிலே என்னுடைய ப்ரேயர். நான் இப்படி தான் ப்ரேயர் பண்ணுறேன். ஆனால் அது ஒரு டியூனாக வருது, எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலன்னு அப்படியே பாடிட்டே இருக்கிறேன். என் ஒய்ஃப் இதை கேட்டு கேட்டு இன்னும் அவள் அழுறான் என் பக்கத்தில். கொஞ்ச நேரத்தில் எங்கள் 2 பேரும் ஆண்டவர் பலப்படுத்துறாரு. அன்றைக்கி செய்தி எடுக்கலைங்க, அடுத்த நாள் தான் செய்தி எடுக்கிறேன். முடிச்ச உடனே என் ஒய்ஃப் கேட்டால், நீங்கள் இப்போ பாட்டு பாட்டிங்களா, இது யாருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், எந்த பாட்டு அப்படி, இப்போ தான் நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பான்னு பாடினீங்களே. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், என் ஜெபத்தை ஒரு டியூனாக்கி ஒரு பாட்டாக கொடுத்துட்டார். அந்த பாட்டை அதே சண்டே நான் சர்ச்சில் பாடி ஆராதிக்கிறேன். என் சர்ச்லேயே அப்படி ஒரு பிரசன் நிரம்புது. எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், நிறைய பேரும் அதை ஃபீல் பண்ணுறேன். 2 வீக்ஸில் அப்போ நான் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, இவ்வளோ ஒரு பிரசனமாக ஒரு பாட்டை கொடுக்குறாருன்னா ஆண்டவர் வந்து நமக்கு ஏதோ செய்ய போகிறார். நானும் 1 வீக் ஆச்சு, அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் ஆச்சு, 3 வீக்ஸ் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் வந்து அந்த 3 வீக்ஸில் எனக்கு வந்து டெஸ்டிமனி வந்து நிறைய. இந்த ஒரு சாங், அந்த ஒர்ஷிப்பில் ஆன்லைனில் நிறையவங்க பார்த்தவங்கலாம் எனக்கு மெசேஜ் போட்டுருந்தாங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சர். பாஸ்டர் இந்த வீக் சர்வீஸ் நாங்கள் அட்டன் பண்ணோம், அதில் நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க, இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தீங்களா, ஆண்டவர் இப்போ எங்களை ப்ளஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு 75% எனக்கு டெஸ்டிமனி வருது. அந்த டெஸ்டிமனி பார்த்த உடனே எனக்கு பயங்கர பலன் ஆயிடுச்சு.
ஆனால் ஒரு பக்கம் வந்து எனக்கு ஆண்டவர் மேலே செம கோவம். ஏன்னா கத்துனது நான், அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே ஆண்டவர். அது அது அப்போ புரியலை எனக்கு. ஆனால் வந்து அநேகருக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாக மாக்கிட்டு எங்களை ஆசீர்வதிச்சார். ஆமென், ஆமென். நேற்று நீங்க செய்தியில சொன்ன மாதிரி யவீருக்கு ஆண்டவர் அந்த மகளை உடனே அற்புதம் செய்துட்டாரு. ஆனா சிநேகிதனா இருந்த லாசருவுக்கு 4 நாள். ஆனா கர்த்தர் மகிமையை அநேகருக்கு வெளிப்படுத்தினார். ரொம்ப அருமையா இருக்கு உங்களுடைய சாட்சிகள். அதுல முக்கியமான காரியம் நம்ம பார்க்கறது, இந்த பாடல் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் அது ஆண்டவரோட இருக்கிற அந்த உறவு. உடைக்கப்பட்ட நேரத்துல அவரோட உறவு கொள்ளும்போது கர்த்தர் அந்த பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஸோ ஒரு பெரிய உற்சாகமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வேதத்தில் நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தது நம்ம சாட்சியாக கேட்கும்போது உங்களுக்கு அது ஒரு தீர்க்க தரிசனமா இன்னைக்கு கடந்து வருகிறது. நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோட இந்த நேரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்காகவும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முகாந்திரம் இல்லாமல் நீர் எதையும் செய்கிற தேவன் அல்ல. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே அநேகருக்காக நீர் ஆயத்தப்படுத்தி அநேகரை கர்த்தர் பார்க்க வைத்தீங்க. ஆண்டவரே, யார் யார் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு விசேஷமா அடியானுக்கு செய்ததை சாட்சியை இந்த இடத்துல சொல்ல வச்சிங்க. ஆண்டவரே, எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நீ பொறுமையோட ஓட உனக்காய் ஆயத்த பண்ணப்பட்ட சுதந்திரித்துக் கொள்வா என்று சொன்னது போல ஆண்டவரே அநேகர் எங்களுக்கு முன்பாக சாட்சியை நிறுத்தினது அது எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதை காட்டுவதற்காக. நீ பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த சாட்சியை கேட்டு இதே போல பாதையிலே யார் யார் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் உமக்குள்ள விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக்கப்படட்டும். இந்த பாதையில் உண்மை துதித்து கொண்டே முன் செல்லட்டும். எங்களை நிறுத்தின தேவன் உங்களுடைய பிள்ளைகளையும் ஒரு நாள் நிறுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. சில காரியங்களை எங்களுக்கு தாமதிப்பது தண்டனை அல்ல, அது தரிசனத்தின் ஒரு பாதை. ஆண்டவரே, நிச்சயம் நீர் குறித்த காலத்தில் உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவி. உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல உறுதியா இருக்கட்டும். நீர் கொடுத்த வார்த்தையை பற்றி கொள்ளட்டும். நீ நடத்துகிற பாதையில நம்பிக்கையோட பிரயாணம் பண்ணட்டும். நீர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் கரம் சுதந்திரிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இவர்களை அநேகருக்கு சாட்சியை நிறுத்தும்படி மனதார பிளஸ் பண்றோம். ஆளுகை செய்யும் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து இதை பார்த்த ஒவ்வொருவரையும் நிச்சயமா ஆண்டவர் விசுவாசிச்சிருக்கிறார். உங்களை அவருடைய கரம் உருவாக்கிட்டு இருக்கு. நிச்சயமா உருவாக்குற கரம் உங்களையும் உபயோகப்படுத்தும். அதன் மூலமா கர்த்தர் மகிமைப்பட போறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு, இமெயில் இருக்கு. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். விசேஷமா இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு உங்களுடைய அருமையான கர்த்தர் எப்படி உங்களை உருவாக்குனாருன்றத எங்களோட ஷேர் பண்ண பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். கர்த்தர் இன்னும் உங்களை லட்சங்களுக்கு கோடிகளுக்கு எடுத்து நம்முடைய தேசத்துக்கும் அநேக தேசங்களுக்கும் பயன்படுத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நிகழ்ச்சியில மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. Thank you, Pastor. God bless you.